கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற திங்கட்கிழமை 6ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு 21 நாட்கள் ஜெபிக்க நாம் திட்டமிட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவருடைய பாரத்தின்படி, தேவ ஆவியானுடைய ஏவுதலின்படி நெகேமியா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் முடக்கப்படுகிறதையும் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதையும் கேள்விப்பட்ட பொழுது அவன் சில நாளாய் நான் துக்கித்து அமர்ந்த தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன் என்ற வார்த்தையை மையப்படுத்தி இந்த 21 நாட்கள் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சபை, நம்முடைய தேசங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், சபையில், தேசங்களில், பட்டணங்களில் எழுந்தருளும்படியாக சத்துருவினுடைய எல்லா சதி திட்டங்களும் நிர்மூலமாக்கப்படும்படியாக, நம்மளுடைய அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. இதில் காலையில் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் கூகுள் மீட்டில் நமக்கு முழங்கால் யுத்த ஜெபம் இருக்கும். 1/2 மணி நேரம் முழங்காலில் என்று தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் 21 நாட்களுக்கு நாம் என்ன ஜெபிக்க போகிறோம் என்கின்ற ஜெப குறிப்புகள் நமக்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை மையப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் 7 நாட்கள் நம்மளை சுத்திகரிப்பதற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக, நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக யோசுவா 3:5 சொல்லப்படுகிறதுபடி இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைய தினம் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி முதல் 7 நாட்கள் நம்மளை சுத்திகரித்து கொள்ள, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொள்ள 7 நாட்கள் நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம். அடுத்த 7 நாட்கள் நெகேமியா புத்தகத்தை மையப்படுத்தி, நெகேமியாவினுடைய ஜெபத்தை மையப்படுத்தி அடுத்த 7 நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் இருக்கிற காரியங்களை சொல்லி, அதில் இருக்கிற சாராம்சங்களை நாம் எடுத்து, நாம் ஆவியானவரோடு இணைந்து அடுத்த 7 நாட்கள் ஜெபிக்க போகிறோம். அடுத்த 4 நாட்கள் நாம் அப்போஸ்தலர்கள் ஜெபித்த ஜெபம், அப்போஸ்தலருடைய ஊழியங்களில் இருந்த அந்த பிரேக் த்ரூ, அப்போஸ்தலர்கள் நாட்களில் இருந்த அற்புத அடையாளங்கள், அவர்கள் செய்த ஜெபம், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்சர்வ் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கடுத்த 3 நாட்கள் நாம் அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க போகிறோம். யூதா எழுதுகிற பொழுது யூதா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் இடைவிடாமல் ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி 3 நாட்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி, அந்நிய பாஷையில் நாம் ஜெபித்து, நாம் தேவனுடைய நாமத்தை பிரகடனப்படுத்தி, அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இந்த காரியங்களை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த காலையில் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ அல்லது அழைத்தோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அந்த கூகுள் மீட்டினுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பி தரப்படும். ஸோ அதனால் இதில் இணைய விரும்புகிறவர்கள் அனைவரும் நீங்கள் இந்த 21 நாட்கள் தினமும் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நாம் முழங்காலில் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமே ஆனால் கர்த்தர் நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்பதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் இந்த 21 நாட்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்லாமல் தினமும் நாம் ஒவ்வொரு பகுதியில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை முன்னிட்டு ஒரு வேத வசனத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வேத தியானம் நமக்கு மக்னாயிம் வாரியர்ஸ் ஆஃப் காட் என்ற யூடியூப்பில் நமக்கு ஒரு 5லிருந்து 6 நிமிடங்கள் அது ஒளிபரப்பப்படும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில், உங்கள் டே டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுக்குமாறு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.